வணக்கம் மக்களே அண்ட் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளாகவே வந்து இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன், அதாவது ஒரு மேஜர் அப்டேட் வந்து நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது அந்த நாட்கள் வந்து தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம வந்து அந்த அப்டேட் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்க வந்திருக்கேன். அதாவது ஆக்சுவலி வாட் இஸ் த கான்டெக்ட் இஸ், இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் கோயிங் இன் அ ராங் வே, ரைட்? ஸோ நம்மளுக்கே தெரியும் சோஷியல் மீடியாஸ் வந்து நம்மளை எவ்வளோ வந்து இம்பாக்ட் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் தென் நம்ம எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் சோஷியல் மீடியா. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மென்டல் வெல்பீயிங் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தில் வந்து ஒரு இல் காஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து அந்த டே ஆஃப் தி எண்டில் வந்து முடியுது. ஸோ இதை நம்ம எப்படி மாற்றலாம் அண்ட் இதனால எவ்வளோ ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து எதிர்காலத்தில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சில அனாலிசிஸ்ல வந்து நான் படித்து பார்த்தேன். ஸோ அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சில செட் ஆஃப் யங் மைண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ சில செட் ஆஃப் யங் மைண்டட் பீப்புள்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எதிர்காலத்தில், அதாவது அவங்களோட ஃபியூச்சர்ல இந்த டிஜிட்டல் ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டு இந்த லைக் சம்வாட் த ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில வந்து இந்த வருஷத்துல வேர்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ராட் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான மீனிங்கும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அந்த கான்டெக்ட் வந்து ஒரு லாங் வீடியோல தெளிவாக பேசலாம். ஸோ பின்னாடி அவஸ்தப்படாம நம்ம எப்படி வந்து அதாவது ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் ஆல் த வேஸ் டு ஓவர் கம் த பிரெயின் ராட் அண்ட் ஆல் த சிமிலர் ஸ்டப்ஸ் லைக் தட். ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ல எப்படி இருக்கலாம், எப்படி ப்ரொடக்டிவா இருக்கலாம், ஸோ அதுக்கு என்னென்னலாம் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குட் செட் ஆஃப் யங் மைண்ட் பீப்புள் வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட டிசிஷன் வந்து ஃபோமாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல லைக் நம்ம என்னதான் வந்து டே டு டே டெக் ஃபிலாசபிஸ் கண்டென்ட் கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா செல்ஃப் ஹெல்ப் கான்டென்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, நான் ஆக்சுவலி இந்த யூடியூப் சேனலை எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 9th ஸ்டார்ட் பண்ணும்போது எம்ஜி ப்ரோ, நம்ம மதன் கௌரி ப்ரோ தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனாக வந்து இருந்தாரு. ஸோ அவரை பார்த்து தான் வந்து நான் இந்த கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்து ஸ்டெப் எடுத்து வச்சேன். ஸோ மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் டேஸ் நான் வந்து இந்த காலேஜ் டேஸ்குள்ள வந்துட்ட பிறகு யாரை பார்த்து அதிகமாக வந்து இன்ஸ்பயர் ஆகி திருப்பி நான் ரெஜிமினேட் ஆகி இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தருண் ஸ்பீக்ஸ் அப்படின்ற சேனலை பார்த்து தான் வந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ அவரோட வே ஆஃப் இங்கிலீஷும் அந்த வே ஆஃப் த கான்டெக்ட் வாட் ஹி டெலிவர்ஸ் அண்ட் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் ரெஜுனேட் பண்ணி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி வாட் த திங் ரன்னிங் இன் மை மைண்ட் இஸ் தட் லைக் மதன் கௌரி ப்ரோ வந்து அவர் வந்து கரண்ட் டே டு டே நியூஸாக இருக்கட்டும் அப்படின்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து தே ஹாவ் அன் இண்டிவிஜுவல் ட்ராக் ஆன் தி கான்டெக்ட் அந்த கண்டென்ட் வாட் தி கிரியேட், ரைட்? ஸோ நம்மளோட கான்டெக்ட் வந்து லைக் இப்போதைக்கு ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஸ்டேட்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, வை கான்ட் பி த Tarun speaks in Tamil and the fusion of other best creators in Tamil, particularly concentrating on the context that the next generation or the next decade should be aware of the thing that the digital toxification and in the brain rot and related stuff குள்ள போகாம இருக்கணும் அப்படின்ட்டு யங் மைண்டட் பீப்புள்ஸ் வந்து நம்ம மோல்ட் பண்ணிட்டாலே போதும். தென் அந்த ஒரு செட்ல இருந்து லைக் மீ ஒருத்தர் வந்து அடுத்த செட்டை வந்து வழி நடத்தினா போதும் அப்படின்ற ஒரு சின்ன தாட் என் கூட வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட மேஜர் அப்டேட்டாக வந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் இனிமேல் ஷூட் பண்ணி இனிமேல் வர வீடியோஸ் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக வந்து சேரும். இது வரைக்கும் வந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட், அதாவது நான் ஒரு 1 month முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி லைக் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் அட் தி கரண்ட் ஐ வில் பி ஷூட்டிங் த வீடியோஸ் ரிகார்டிங் தட் அண்ட் ஆர் ரெகுலர் கான்டென்ட்ஸ் வில் ஆல்சோ பி ஆன் தி வே. ஸோ அடுத்த வீடியோஸ்ல நம்மளோட அப்டேட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புது வியூவராக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் பிரதீப் காந்தராஜ். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சேரும் விரைவில்.